காமெடி ஷோன்னு சொல்ற அந்த கேடுகட்ட ஆதித்ய சேனல் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பத்தி கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. அந்த வீடியோ பாருங்களேன். வஉசி என்ன இழுத்தாரு, அவருக்கு வந்து செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால வந்து அவர் என்ன இழுத்தாரு அந்த ஜெயில, அவர் படகோட்டி. இந்த கரையில இருந்து கூட்டிட்டு போய் ஆளுங்க அந்த பக்கம் இறங்கி விட்டு வருவாரு. கடல்ல கப்பல் இழுத்தாரு. இவங்க வந்து ஹோட்டல் சாப்பிடல, உனக்கு கப்பல் இழுத்தாப்புற. நான் நினைச்சேன் இந்த துரியோதனன் மாதிரி பாஞ்சாலியோட சாரி எல்லாம் புடிச்சு. என்னடா தெரியும் உங்களுக்கு வஉசியை பத்தி? மானங்கெட்டவனுங்களா? அந்த 2 தற்கொலை பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்களா? அவரு நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடியவர். அவரு ஆங்கிலேயர்களை அப்பவே மண்டியில வச்ச சுதந்திர போராட்ட வீரர். அவரு 1908 தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக போராடி சிறை சென்று மாடி இழுக்கக்கூடிய அந்த செக்கை வந்து நம்ம நாட்டுக்காக ஆங்கிலேயர்கள் அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் அந்த செக்கை இழுத்த தலைவர் அவரு. அதனால தான் அவரை நம்ம செக்கிழுத்த செம்மல் என்று புகழ்றோம். அந்த பொண்ணு சொல்லுது துரியோதனன் புடவை இழுக்கிற மாதிரியா? ஏன் உங்க அப்பா உங்க அம்மா புடவை இழுக்கிற மாதிரி சொல்ல அசிங்கமா வருதுமா எனக்கு வாயில. ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பத்தி இவ்வளவு கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க. விஜய், நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தானா, ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பத்தி பேசினா எந்த ஒரு சட்டமும் இல்லாதனால தான் இவனுங்களை மாரி தற்கொலை சேனல்லாம் வந்து அந்த ஒரு கண்டென்ட்டை வச்சு பிஆரை உயர்த்துவதற்காக ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு இருக்கானுங்கண்ணா. நீங்க எந்த சுதந்திர போராட்ட வீரரை பத்தியும் எவனா ஒருத்தவன் கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சானா மிக கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய சட்டத்தை நீங்க ஏற்றணும்னா அப்பதான் அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துற வகையா இருக்கும்னா. மக்களை இதை பத்தி நீங்க என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.